எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தே தேவா பதில் தார். இப்போது சமாதான ஏஜி சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் ஆர் கிளாரன்ஸ் மருதையா அவர்கள் தேவனுடைய செய்தியை கொண்டு வருவார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலேயும் இந்த ஊடகத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த சில நாட்களாக யாபேசின் ஜெபத்தை குறித்த வருஷ ஆரம்பத்தில் நாம் தியானம் பண்ண வருகிறோம். இன்றைக்கு யாபேசுடைய ஜெபத்தில் என்ன சொல்லப்பட்டிருந்தால், அவன் இஸ்ரவேலின் தேவன் நோக்கி, என்னை ஆஸ்வதிங்க, என் எல்லையை பெரிதாக்குங்க, உங்களுடைய கரம் என்னோடு கூட இருக்கட்டும். இன்றைக்கு நான் பார்க்கிற உலகம் அவருடைய கரத்தால், அவருடைய வார்த்தையால் நமக்கு இந்த உலகத்தை சிருஷ்டித்தாரே, எல்லாவற்றுக்கும் மேலாக நம்மையும் சிருஷ்டித்தாரே. ஆகவே தெய்வ கரம் நம்மோடு கூட இருக்க நாம் ஜெபிப்போமாக. ஆகவே இந்த புதிய வருஷத்தில் அவர் நமக்கு வழிகாட்டவும், நமக்கு பாதுகாப்பு கொடுக்கவும், நமக்கு அவர் இரக்கத்தை காண்பிக்கவும், நெகேமியா சொன்னது போல என் தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல் இருந்தது. இன்றைக்கு இந்த வருஷத்தில் 4 பேருடைய கண்களில் தயவு கிடைக்கணும்னா கர்த்தர் நம்ம கூட இருக்கணும். நெகேமியா சொன்ன காரியம் என்னவென்றால், ஆண்டவரே, என் கையில் ஒரு பெரிய வேலையை கொடுத்துருக்கிறீங்க. இந்த அர்தசஷ்டா ராஜாவுக்கு முன்னால் நான் வந்து நிற்கிறேன். இந்த பெரிய அலங்கத்தை கட்டணும், இந்த பெரிய ஆலயத்தை கட்டணும், இடிஞ்சு போன இந்த பட்டணத்தையும் கட்டணும். இதுக்கு என் திறமை போகாது, இதுக்கு என்னுடைய பொருளாதாரம் போதாது, இது என்னுடைய செல்வாக்கு எனக்கு போதாது. ஆனால் நீங்கள் என் கூட இருக்கிறதுக்கு அடையாளமாக உங்கள் கரத்தை எங்கள் மேலே வைங்க ஆண்டவரே என்று சொல்லி ஜெபம் பண்ணி, இன்றைக்கு ஆண்டவரே, இந்த மனுஷன் கையில், இந்த ராஜா கண்களில் எனக்கு தயவு கிடைக்கணும், உங்களுடைய கரையை கொடுக்கணும். நான் போய் இந்த மனுஷத்தில் கேட்கும்போது, உனக்கும் நான் உதவி செய்கிறேன், உன்னுடைய ஆலயத்தை கட்டுறதுக்கு நான் உதவி செய்கிறேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்கள் என் மேலே தயவு காட்டுவதற்கு அடையாளமாக உங்கள் கரத்தை என் மேலே வைங்க ஆண்டவரேன்னு சொல்லி இந்த நெகேமியா ஜெபம் பண்ணினார் என்று வாசித்து பார்க்கிறோம். இந்த வருஷத்தில் கர்த்தருடைய கரம் உங்கள் மேலே இருந்துன்னா உங்கள் காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். அரசருடைய கண்களை தயவெடுக்க செய்வார். இன்னும் நாம் செய்ய வேண்டிய வேலையை செய்து முடிப்பதற்கு அன்றைக்கு செருபாவினுடைய கரம் அஸ்திபாரத்தை போட்டதே, அதே கரம் ஆலயத்தை பிரதிஷ்டை செய்வதற்கு அந்த கரத்தை கர்த்தர் பயன்படுத்தினாரே. மனுஷ கரங்களை கொண்டு செய்ய முடியாததை ஆண்டவருடைய அன்புள்ள கரமோ, அரவணைக்கு கரமோ, ஆசீர்வாதத்தின் கரமோ நம்மேல் இருக்குமேயானால் நாம் இதுவரைக்கும் செய்யாத காரியத்தை செய்வதற்கு அந்த தெய்வக்கரம், இந்த மனுஷ கரத்தை அவர் பயன்படுத்த முடியும். 5 அப்போ 2 மீன்களை கொண்டு 5000 பேருக்கு ஆகாரம் கொடுப்பதற்கு ஒரு ஆசீர்வாதத்தின் கரமாக இருந்தாரே, அதே கரம் இந்த ஆண்டவருடைய ஆரம்பத்தில் ஆண்டவர் நோக்கி நீங்கள் யாபேஸ் கேட்டது போல கேட்கும் பொழுது, ஆண்டவரே, உடைய தயவுள்ள கரம் என் மேல் இருக்கட்டும் என்று கேட்டால், நிச்சயமாகவே அந்த அன்பின் கரமும், அந்த அரவணைக்கும் கரமும், ஆணிகள் பாய்ந்த அந்த கரம், ஆஸ்வதிக்கிற கரம் நிச்சயமாகவே இந்த நாளில் உங்கள் மேல் அமர்ந்து நீங்கள் இதுவரைக்கும் செய்ய முடியாத காரியத்தை செய்வதற்கு இந்த கரத்தை, மனுஷ கரத்தை தெய்வ கரமாக மாற்றுவார். என் தேவனுடைய தயவுள்ள கரம் மேல் இருந்தபடினால ராஜாவுடைய கண்களை தயவெடுக்க செய்தது போல பரம தகப்பனிடத்திலிருந்து நமக்கு தயவையும் நமக்கு இரக்கத்தையும் தந்து நிச்சயமாகவே நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணுவார். மே காட் பிளஸ் யூ. எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தே தேவா பதில் தாருமே.